ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி மாப்பிள சம்பா அரிசியில் பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மாப்பிள சம்பா அரிசி நைட்டு ஊற வச்சுட்டேன். 8லேருந்து 10 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி, இஞ்சி கட் பண்ணிட்டு கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் மாப்பிள சம்பா அரிசிக்கு வறுத்த பாசி பருப்பு 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். குக்கரில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் கூட போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம அதே டம்ளரில் 4.5லேருந்து 5 டம்ளர்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோடனே உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே சரியாக போச்சு. தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பும் போட்டுடலாம். அரிசி மட்டும் ஊற வச்சா போதும். பருப்பு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 3 விசில் வச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல குலைவாக இருக்கும். சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.